Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Taste the Daily. நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம். அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்கவிருக்கு. ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு. ஸோ ஆடி கிருத்திகை நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகருக்கு ரொம்ப உகந்த தினம். அன்னைக்கு நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்யறதும் வீட்லயும் நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாராமம் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ நட்சத்திர பேஸ்ல போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே ஜென்ரலா ராசிக்கு பார்ப்போம். இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ரிஷப ராசி கீழே வரக்கூடிய கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் இந்தந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணா சிறப்பா இருக்கும்னா என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ரிஷப ராசிக்கு ஜூலை மாதம் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறது, இல்லை அதை உத்வேகப்படுத்துறது, இது பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பண்றதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு மனதார ஒரு செல்ஃப் ஹீலிங் கிடைக்கும். மனதால ஏற்பட்ட வலிகள்லாம் இந்த விஷயங்களால அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த செல்ஃப் லவ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள கூட அவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுடைய மனதை ஹீல் பண்ற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க சரிவர பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த மாதத்துல அவங்களுடைய மேரேஜ் சம்பந்தமான, லவ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு புதிய ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ள நினைக்கிறாங்கன்னா அது இந்த மாதம் அதற்கான ஒரு சிறப்பான மாதமா இருக்கும். அதனால இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணணும்ன்றது தான் வலியுறுத்துற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. சூப்பர் மேம். இப்போ ரிஷபராசி கீழே இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மற்றும் ஆடி மாதம், ஆடி கிருத்திகைக்கு பொதுவா முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கண்டிப்பா இவங்களுடைய மனதுக்கு பிடிச்சவங்க, அவங்களுடைய அன்புக்குரியவங்க நிச்சயமா ஒரு நாள் அவங்கள சேருவாங்க. ஸோ பிரிஞ்சு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். சில பேருக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னு இருப்பாங்க. சில பேருக்கு மேரேஜ் பார்ட்னர், லவ் பார்ட்னர், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச யாரோ ஒரு நபர் அந்த பிரிவு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கோம். பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக பிரிஞ்சு போனவங்க சேருவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த ஒரு உறவை லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு தகுதியான சில விஷயங்களை இவங்க செய்யணும். அதற்கு தகுதியான ஒரு பர்சனாக இவங்க மாறணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. சூப்பர். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க எங்கே போனாலும் இந்த ஜூலை மாதம் ஒரு தெரியாத புது இடங்களுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை தெரியாத வேலைகளில் ஈடுபடுறதா இருக்கட்டும், எதை பண்ணாலுமே தைரியமாக பண்ணணும். இல்லை ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறதா கூட இருக்கட்டும், எதை செஞ்சாலுமே முருகர் எனக்கு பின்னாடி இருக்கிறாரு, ஸோ முருகரை தாண்டி எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு சில விஷயங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் அண்ட் தைரியமாக இருக்கணும். ஸோ பயம்ன்றது துளி கூட இந்த மாதம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ பயம்னு வந்ததுன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிளாக்காக கூட இருக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல். ஸோ அந்த பயத்தை மட்டும் கைவிட்டுறணும், தைரியமாக இருக்கணும். புதிய விஷயங்கள்ல அவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். ஸோ எனக்கு ஒரு காவல்காரன் மாதிரி முருகர் இருக்காரு அப்படின்ற தைரியமா அந்த தாட்டையே அவங்க கொண்டு வரலாம். அந்த மாதிரி அவர் காவல் காத்து நிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கன்வே பண்றாரு. சூப்பர். அடுத்ததா மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ இவளுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய எண்ணங்களை எப்பவுமே வந்து ரொம்ப உயர்வாக வைக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக வைக்கணும். மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள ரெவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த யோசிச்சா கூட அதை நெகட்டிவ் தான் சேரும். ஸோ அது ரொம்ப தாழ்மையான ஒரு எண்ண அலைகளை வந்து கொண்டு வரும். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கவே கூடாது. எந்த மாதிரி லைஃப்பில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலுமே இன்னும் மேலே மேலே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வான எண்ணங்கள், இன்னும் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படின்ற மாதிரி உயர்வான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். சில பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கலாம். சரி, அந்த டைம்லயும் வந்து அவங்க அந்த எண்ணங்கள்ல இருந்து கீழே இறங்கக்கூடாது. ஓகே, இவங்களுடைய அந்த தகுதி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஸோ இவங்களுடைய எண்ணங்களும் அதை விட இன்னும் உயர்வா இருக்கணும். அப்பதான் அது வந்து அதை தக்க வச்சுக்க முடியும். ஸோ முருகரும் அதை நிலைநாட்டுறதுக்கான ஒரு சக்தியை அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாவே இருக்கு. வாழ்க்கையில் பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அதுக்கான ஒரு கைடன்ஸாக தான் இன்றைக்கி வந்து நம்ம இதை பார்த்தோம். ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதில் பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இவ்வளோ மேம் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது, இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு, அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.